எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் கண்ணன் சிவலிங்கம். நான் பேச போகிறது ஆடு மாடுகள் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, விலங்குகள் வளர்ப்பு இல்லை விவசாயம், இதை பற்றி தான் பேச போகிறேன். எல்லோரும் இதை பேசினா அந்த காலத்துக்கு கொண்டு போயிடுறேன், அந்த காலத்து மனிதர்கள் போல வாழ்வோமா, இப்போ எவ்வளோ இயந்திரங்கள், டெக்னாலஜி, படிப்பு இதெல்லாம் வளர்ந்துருச்சு, இன்னும் எங்களை ஆடு மாடு வளர்க்கணும், இல்லை விவசாயம் பார்க்கணும், நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த கூட்டத்திற்கு உரிய பதில் தான் இப்போ அந்த கூட்டம் எல்லாமே பேசுகிறவங்க எல்லாம் ஆடு மாடு வளர்க்க மாட்டாங்க, அதனால் அவங்க பேசுவாங்க. இல்லைன்னா விவசாயம் பார்க்க மாட்டாங்க, அதனால் பேசுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களோ யாராவது விவசாயமோ ஆடு மாடு வளர்த்தா அவங்களையும் இழிவாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இருந்தாலும், அந்த கட்சிக்காண்டி இருந்தாலும் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு வரோன்னு பெருமிதமாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடு மாடு ஒழிச்சிட்டாங்கன்னு அரசாங்கம் சொல்லணும், இல்லை விவசாயமே இல்லைன்னு சொல்லணும், இல்லை நாங்கள் எல்லா கிராமந்தோறும் கட்டடம் கட்டிட்டோம், வேலை வாய்ப்பு தந்துட்டோம், டெக்னாலஜின்னு நீங்கள் சொல்கிற டெக்னாலஜி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கிராமத்தில் கூட நிறுத்தாமல் இல்லாமல் இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டு கல்லூரி படித்த மாணவர்களுக்கு, அதாவது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உடனே கல்லூரியிலிருந்து டிசி வாங்கின கையோட இந்த நிறுவனத்திற்கு போகலாம், உங்களுக்கு வேலை உண்டு அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் சொல்லியிருக்கார்களா, இல்லை செய்திருக்கார்களா? இது படித்தவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு வகுப்பில் 30 பேர் 40 பேர் படிக்கிறாங்களா, அதில் ஏதோ ஒரு 2 பேர் சொல்லுங்கள், அந்த 2 பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க, இல்லை 10th ஃபெயில் ஆகியிருப்பாங்க, இல்லை 12th ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஒரு வகுப்பில் 2 பேர்னால் அதை சுற்றி உள்ள ஒரு 10 வகுப்பில் 20 பேர். அதே ஒரு ஸ்கூலில் எத்தனை பேர்? அத்தனை பேரும் படிக்காதவங்களும் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன மனித இயல்பு. அந்த மாதிரி அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் மாதம் 60,000 இல்லை 50,000 இல்லை படித்தவர்களுக்கு ஈக்குவலான சம்பளம் கொடுத்து அரசாங்கம் வேலைக்கு அமைக்குமா? கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்கலைன்னா ஆடு மாடு விற்று இல்லை அதில் பால் கரைச்சி பொழைச்சிக்குவாங்க. அதே சிட்டியில் இருக்கிறவங்க படிக்காதவங்க ஏதோ மெக்கானிக் ஷாப்பில் போய், இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் பின்னாடி போய், இல்லை ஒரு கொத்தனார் வேலை போய் ஏதோ கற்றுக்கிட்டு அந்த படிக்காதவங்களும் முன்னேறிக்குவாங்க. அதனால் இங்கே மக்கள் பல விதம், எல்லாருக்கும் ஒரு அரசியல்வாதிகள் யோசித்து தான் செயல்படணும். இப்படி செயல்பட்டால் தான் நாடு வளமாகும். இது ஒரு பக்கம் இருக்க, அது முன்னாடியே சொன்ன மாட்டோம், எதையும் நீங்கள் ஒழிக்கலை, ஆடு மாடு வளர்ப்பு விவசாயம் பண்ணுறவங்க எதையும் நீங்கள் ஒழிக்கலை. அப்படிங்கும்போது நம்ம அப்பாவா தாத்தாவா இன்னும் அந்த வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க உழைக்கிறவங்க கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உழைக்கிறவங்க ஊக்குவிக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்கள கெடுக்காதீங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்.